வணக்கம். நான் சைதை மீனா. நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால், இந்த சொல்லுவாங்கல்ல, மாதா ஊட்டாத சோறு மாங்காய் ஊட்டும்னு சொல்லி, மாங்காய் ஊட்டும்னு சொல்லி, அது வந்து அந்த மாம்பழத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மாம்பழத்தை விட மாங்காயில் தான் விட்டமின் சி அதிகமாக தான். விட்டமின் சி மட்டும் இல்லாத விட்டமின் ஏ இருக்குது, காப்பர் இருக்குது, போலேட் இருக்குது, பீட்டா கரோட்டின் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, நார்சத்து இருக்குது, எல்லாமே இதில் இருக்குது. இன்னும் இதனால ஏற்படுற பலனெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கண்ணை பாதுகாக்குது. விட்டமின் ஏ இருக்குது, கண்ணை பாதுகாக்குது. நம்மளுக்கு வந்து கண்ணில் படுற அதிகமான வெளிச்சத்தை வந்து இந்த இது வந்து தடுத்து, அந்த வெளிச்சம் வந்து நம்ம விழித்தர அதில் படாத பாதுகாக்குது. அது கண்ணை பாதுகாக்குது. அப்போ அதில் வந்து சிதைவு, பார்வை சிதைவுன்னு ஒன்று இருக்குது, அதுவும் ஏற்படாத பாதுகாக்குது. இதில் வந்து பொட்டாசியங்கிறதுனால ரத்த அழுத்தத்தை கம்மி பண்ணி இதய பாதுகாப்பை கொடுக்குது. அப்பால வந்து இந்த புற்றுநோய், ஒரு மாரில் வர புற்றுநோய், கர்ப்பப்பை வாயில் வர புற்றுநோய், பெருங்குடலில் வர புற்றுநோய், இது மாதிரி சில புற்றுநோய்களை இந்த மாம்பழத்தில் உள்ள சத்து வந்து எதிர்த்து போராடுது. அப்போ அதில் வந்து நார்ச்சத்து இருக்கிறதுனால இதில் வந்து மோஷன் வந்து ஈஸியாக போகுன்றாங்க. அது ஒரு அளவோட மாம்பழத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அளவோடு சாப்பிட்டா தான் ஈஸியாக போகும். இல்லைங்காட்டின்னா ஓயாத போகும். அப்போ நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகணும், அளவாக சாப்பிட்ணும். அப்போல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மற்ற நாள்களை விட இந்த மாம்பழ சீசன் நாளில் நம்மளுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, தொட்டுக்க வைக்கிறது, ஒரு மீன் குழம்பு வச்சோன்னு வைங்களேன், 2 துண்டு மாம்பழத்தை வெட்டி வச்சாக்க சந்தோஷமாக துண்டுட்டு போவாங்க. அந்த மாதிரி இருக்கும். இதில் இந்த சாப்பாட்டில் இந்த மாம்பழம் தொட்டு சாப்பிட்றோம்ல, இதில் வந்து அதிகமாக மாம்பழத்தை நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு சாப்பாட்டோட மாம்பழத்தை வச்சுக்கின்னு நம்ம வந்து துண்ணோம்னாக்கா சோறு நிறைய உள்ளே போகும். அப்போ நம்மளுக்கு கார்போஹைட்ரேட் தான் வரும். அதனால என்ன பண்ணணும்னா, சாப்பிட்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஒரு 2-3 துண்டு மாம்பழத்தை நம்ம சாப்பிட்டாக்கா இது வயிறு நிறைஞ்ச இதை ஃபீலு நமக்கு கொடுக்குது. அப்போ நம்ம அதுக்கப்பால் சாப்பாடு சாப்பிட்றது சாப்பாடு கம்மியாக போகுது. அதனால என்ன ஆகுது, எடை குறையுது. அந்த மாதிரி ஒரு நல்லது செய்யுது. அப்புறம் வந்து இதில் வந்து பொட்டாசியம்ங்கிறதுனால அது ரத்த அழுத்தம் உயர் ரத்த அழுத்தத்தை கம்மி பண்ண இதயத்துக்கு வந்து பாதுகாப்பாக ஆகுது. அப்பால இந்த சர்க்கரை நோய், நீரிழிவு நோய் இருக்கிறாங்கள, அவங்க கூட மாம்பழம் சாப்பிட்லான்றாங்க. மாம்பழத்தில் சர்க்கரை நிறைய இருக்குது, குளுக்கோஸ் இதுன்னு சொல்லிட்டு மாம்பழம் அவங்களுக்கு முக்கியமாக அவங்க சாப்பிடக்கூடாத பழம் மாம்பழம்ன்றாங்க. ஆனால் அதை கூட அளவாக சாப்பிட்லான்றாங்க. ஏன்னா இது மெதுவாக தான் சர்க்கரையை ஜாஸ்தி பண்ணும். அதிகமாக சாப்பிடாத, கம்மியாக சாப்பிட்லாம். நல்லா இருக்கிறவங்களுக்கு நான் நினைக்கிறது என்னன்னா, நம்மளே கம்மியாக தான் சாப்பிட்ணும் மாம்பழத்தை அப்படின்னு. அப்போ ஏற்கனவே அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுறது, டாக்டரை கேட்டுன்னு தான் சாப்பிட்ணும், அவ்வளோதான். அப்போல இதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்குது. அதான் விட்டமின் ஏ இருக்குது, B6 இருக்குது, சி இருக்குது, காப்பர் இருக்குது, போலேட் இருக்குது, கரோட்டின், பீட்டா கரோட்டின் இருக்குது. எல்லாம் இருக்கிறதுனால ஒவ்வொன்றும் அதாவது உடம்புக்கு செய்ய வேண்டிய நல்லதெல்லாம் செய்யுது. இதில் இருக்கிற பால் பினால்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் காலிக் அமிலம், இதில் இருக்கிற பால் பினால்கள் வந்து பல புற்றுநோய்களை எதிர்த்து போராடுதுன்றாங்க. அதுக்காக மாம்பழம் சாப்பிட்டு வீட்டில் இருக்கக்கூடாது. சும்மாவே நம்மளுக்கு எதுனா லேசாக பிரச்சனைனாலே உடனே போகணும் ஆஸ்பத்திரிக்குன்னு தான் சொல்கிறாங்க டாக்டருங்க. நம்ம சாப்பிட்டோம், இதில் இருக்கிறது புற்றுநோய் எதிர்த்து போராடுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலான்றதுக்காகத்தான் இதை சொல்கிறாங்க.
கண் ஆரோக்கியத்துக்கு நல்ல இது பண்ணுது சொல்லுவாங்க எல்லாருமே. மாம்பழம் வந்து ஏ இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது, அது கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த வெளிச்சம் வந்து நம்ம கண்ணில் அதிகமாக படாத நிறைய வெளிச்சம் இருக்கிற இடத்துல நம்ம உட்காந்துருந்தா கண்ணில் வெளிச்சம் நிறைய படாத நம்ம விழித்திரையை காப்பாற்றுது ஆன்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் கோடை காலத்தில் வந்து இந்த பழத்தை இது சூடுன்னு சொல்லுவோம். பொதுவாக சூடுன்னு சொல்கிறது. கோடை காலத்தில் இந்த பழத்தை நம்ம சாப்பிடக்கூடாது, இது சூடு ஆன்றாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, கோடை காலத்தில் இந்த பழத்தை நம்ம துண்ணோம்னாக்கா நம்ம உடம்ப குளிர்ச்சியாக வைக்கும் ஆன்றாங்க. ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆனால் என்னென்னா இதை வந்து ஜூஸாக கொஞ்சமாக எடுத்துக்கிறது நல்லது. அந்த மாதிரி குளிராக இருக்கணும்னா ஒரு வெப்பமான இடத்துக்கு போயிருக்க சொல்ல ஆகம் இருக்குதுன்னா தண்ணி தான் நம்ம குடிக்கணும். ஒரு ஜூஸ் குடிக்கணும்னு ஆசை வந்தது, மாம்பழ ஜூஸ் குடிக்கணும்னு ஆசை வந்ததுன்னா அதை வீட்டுக்கு வந்து தான் நம்ம செய்யணும். கொஞ்சமாக பழம் போட்டு கொஞ்சமாக குளிர்ந்த தண்ணி விட்டோ இல்லைன்னா ஐஸ் கட்டி போட்டோ க்யூப்பு போட்டோ நம்மள வீட்டில் ஃப்ரிட்ஜில் இருக்கிறது ஐஸ் கட்டி தான் சேர்த்து, சர்க்கரை ரொம்ப போடாத, அதில் ஏற்கனவே சர்க்கரை கீதுன்றாங்க, குளுக்கோஸ் கீதுன்றாங்க போட்டு நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்றது தான் ஆரோக்கியம் நம்மளுக்கு. இந்த ஜூஸ் மாம்பழ ஜூஸ் குடிக்கணும்னாக்கா நம்ம கோடை காலத்தில் பெரும்பாலும் இளநீ, நுங்கு இந்த மாதிரி வந்து இந்த இயற்கைன்னு சொல்கிறாங்கல்ல, அது எல்லாத்தையுமே என்னென்ன சீசனில் என்னென்ன ஒன்றுமோ அது கடவுளே பார்த்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாரு. அதெல்லாம் சாப்பிட்டு நம்ம உடம்பு நல்லா வச்சுக்கணும். இதெல்லாம் சீசனுக்கு வர்றதுன்றதுனால அதை வந்து இதே சீசனில் தான் அதுவும் வருது மாம்பழமும். அதனால் கொஞ்சமாக தின்னு ஆசைக்கு சாப்பிட்ணும். சில பொருளை வந்து உடம்புக்கு சாப்பிட்ணும், சில பொருளை ஆசைக்கு மட்டும் சாப்பிட்டுக்கணும். கொஞ்சமாக நம்மளுக்கு ஆசை வந்து அடங்காது, இருந்தால் கூட நம்ம அடக்கி வச்சு கொஞ்சமாக சாப்பிட்டுக்கணும். இது சாப்பாட்டுக்கு முன்னாடி சொல்லிட்டேன்னா, சாப்பாட்டுக்கு முன்னாடியே நம்ம கொஞ்சம் பழம் துண்ணுட்டு அப்பால் சாப்பாடு சாப்பிட்டோம்னாக்கா நம்மளுக்கு வந்து வயிறு ரொம்புனா மாதிரி இருக்கும். அதோட நம்ம நிறுத்திக்கலாம். சாப்பாடை நிறுத்திக்கினாக்கா நம்ம சாப்பிட்டது கம்மியாக இருக்கும். மாம்பழம் துண்டுருக்கிறதுனால சாப்பிட்டது கம்மியாக இருக்கும். அதனால் வந்து எடை வந்து குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குன்றாங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் சொன்னேன். அப்போல வந்து இந்த மாம்பழத்தை பற்றி எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு சொன்னேன். உங்களுக்கு என்ன சொல்கிறது, அப்போலாம் வரேன்.